இப்போ நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் நிறைய பேர் அவங்களே ஆட் ரன் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஆட் ரன் பண்ணும்போது பேசிக்ஸ் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், ஸோ எது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், எப்போ அவங்க வந்து ஒரு ஏஜென்சி ஹையர் பண்ணலாம். ஓகே, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் ஆட்ஸை அவங்களே ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூஸ்ட் தான் பண்ணுறாங்க. பூஸ்டிங் தான் ஆட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது, அது சும்மா பேசிக் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டுக்கு கீழே அந்த ப்ரொமோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்போம், இதுதான் ஆடியன்ஸு. அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வியூ பண்ணலாம், இல்லாட்டி வெப்சைட்டுக்கு போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகலாம், இல்லாட்டி மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்றது தான். வேறஸ் இதை தவிர்த்து ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஆட்ஸ் மேனேஜரில் ஆட் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய அப்ஜெக்டிவ் இருக்காங்க. நீங்கள் வந்து சேல் பண்ணுமா, லீட் ஜென்ரேட் பண்ணுமா, போஸ்ட் என்கேஜ்மெண்ட் வேணுமா, இப்படின்னு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், பட்ஜெட்டை ப்ராப்பராக செட் பண்ணலாம். ஆட்ஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் க்ரியேட்டிவில் ஆடியன்ஸோ இல்லை பட்ஜெட்டிங்லேயோ அதிலெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட் க்ரியேட்டிவ் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இப்போல்லாம் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஒன்று, என்னோட சேனல்லையே வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்கள். இல்லாட்டி ஆட்ஸ்க்கான தனி கோர்ஸே இருக்குது, நீங்கள் அந்த கோர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது பெட்டராக இந்த ஆடுக்கு இப்படி தான் அப்ஜெக்டிவ் செட் பண்ணும். ஒரு ஆடும் வந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஃபனல்குள்ளே வரும். அவேர்னஸில் வருதா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டில் வருதா, இல்லை கன்வர்ஷனில் வருதா, இல்லை ரீடார்கெட்டிங்கில் வருதா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒன்றொன்றுத்தையும் ஆடை ப்ராப்பராக உங்களால் செட் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் ரன் பண்ணுறது பெட்டர். இதில் தான் பண்ணது ரைட்டாக தப்பா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு வரும். நானே தான் ரன் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஹையர் அ கன்சல்டன்ட். அப்போது மாதம் வந்து நான் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இப்போ ஆடிட் கூட பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி ஆட் ரன் பண்ணிடுவாங்க. ஆட் ரன் பண்ணிவிட்டு மேடம் எங்களுக்கு லீட்ஸே வரல, இல்லாட்டி எங்களுக்கு கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது, சேல் நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் 500 ரூபாய் ப்ராடக்ட்டை வைக்கணும்னா 500 ரூபாவே எனக்கு காஸ்ட் ஆகுது, இதை நான் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு ஆடிட் மாதிரி பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதையும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை போய் நீங்கள் சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நிறைய ஏஜென்சியில் காசு செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒன்ஸ் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்கேல் ஆகிடுச்சு உங்களோட பிஸ்னஸ் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஏஜென்சி ஹையர் பண்ணுறது பெரிய விஷயமாகவே தோணாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்டென்ட் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த விஷயந்தான் மோட்டிவேட்ஸ் மீ டு கிரியேட் மோர் அண்ட் மோர் கான்டென்ட் லைக் திஸ். இன்னும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், அதை நான் என்னுடைய ஃபர்தர் வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சங்கீதா எஸ். அபிஷேக்.